தவக்காலத்தினுடைய 3 படிநிலைகளில் முதலாவது இந்த ஜபம். ஜபம் என்றால் என்ன? ஜபம் என்பது முதலாவதாக இறைவனிடம் சென்று சரணடைவது, இரண்டாவது இறைவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது, மூன்றாவது இறைவனோடு உரையாடுவது. இது மூன்றும் தான் ஜபம். விவிலியத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறேன். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் துன்பப்பட்ட ஒரு பெண்மணி நமக்கு தெரியும். எல்லா இடங்களுக்கும் சென்று மருத்துவம் பார்த்து இயலாத நிலையில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? முதல்ல நான் இயேசுவை தேடி செல்வேன். அதுதான் அவர் செய்த முதல் நிலை. இரண்டாவது, இயேசு இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்வது, அந்த இடத்திற்கு சென்று இயேசுவோடு இருப்பது. மூன்றாவது, நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலமடைவேன் என்ற அந்த மூன்றாவது தான் தனக்குள் உள்ள உரையாடல். ஆக ஜெபம் என்பது முதலிலே ஆலயத்திற்கோ அல்லது கடவுளிடம் தேடி சென்று சரணடைவது. கடவுள் தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற மனநிலை. இரண்டாவது, என்னுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் என்னுடைய வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்தையும் நான் கடவுளிடம் சொல்வதற்கான ஒரு இடமாக அவருடைய பிரசன்னத்தில் நான் இருப்பது. மூன்றாவதாக, அந்த இறைவனிடம் என்னுடைய கண்ணீர், கவலை, வேதனை, வலி, என்னுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் அழுகையாகவோ புலம்பலாகவோ எடுத்து வைப்பது. இதுதான் உரையாடல். மூன்றாவது, ஆக ஜெபம் என்பது இறைவனிடம் சரணடைவதும் இறைவனிடம் சென்று அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதும். மூன்றாவது, இறைவன் தான் எனக்கு எல்லாம் என்று நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் கொண்டு உரையாடுவதும் தான் ஜெபம். இது நம்ம இந்த தவக்காலத்தில் கடைபிடிச்சோம்னா நிச்சயமா இந்த ஜெபத்தின் மூலமாக கடவுள் அருளையும் ஆசையும் நம்ம கொடுத்து நிறைவாக இந்த தவக்காலத்தை அருளின் காலமாக மாற்றியமைத்து நமக்கு ஒரு புது பிறப்பாக நம்ம இருப்பதற்கும், இந்த புது பிறப்பின் மூலமாக இந்த தவக்காலம் அருளின் காலமாக மாற்றுவதற்கு இந்த ஜெபம் என்னும் முதல் படிகளை நமக்கு உதவி செய்யும்.